ஹாய் மக்களே. ஒரு 10 கொஸ்டின் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு வந்து யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய கமெண்ட்ஸ் வரும். அதுலேருந்து ஒரு 10 கொஸ்டின் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நிறைய பேர் ஃபஸ்ட்டு கேட்குறது, உங்களுக்கு வந்து சுகர், பிபி இந்த ரெண்டுமே இருக்குதா, முன்னாடி இருந்துச்சா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து சுகரும் கிடையாது, முன்னாடி அதாவது இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பிபியும் கிடையாது பார்த்துக்கோங்க. நான் லாஸ்ட்டாக வந்து எனக்கு நடந்தால் மூச்சு வாங்குதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போன பற்றியில் அப்போ தான் எனக்கு சிவியர் அனிமியா இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அப்போ தான் எனக்கு 140 பிபி இருந்துச்சு. அப்போ டாக்டர் என்கிட்ட கேட்டாங்க, உனக்கு பிபி இருக்காமா அப்படின்ட்டு. பிபிலாம் இல்லை அப்படின்னேன். இல்லை இப்போ பிபி இருக்குது அப்படின்னு சொன்னபோது எனக்கு மொத்தத்தில் எந்த நோய் மேலேயும் ஐடியா இல்லை பார்த்துக்கோங்க. எனக்கு அப்போதைக்கு நான் அந்த சுச்சுவேஷனில் இருந்தது, எனக்கு கடன் இருந்துச்சு. அப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்ன வீடு இருந்துச்சு, ஓட்டுப்பட்ட வீடு பார்த்துக்கோங்க, 1.5 சென்ட்டில் ஒரு கிராமத்தில். அதை விற்று அந்த கடனை அடைங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், வீடு வாங்குறது எவ்வளோ கஷ்டம், நம்ம வந்து சட்டுப்புட்டுன்னு படித்து, நான் வந்து டிஎன்பிசி மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன். படித்து எப்படியாச்சும் வேலை வாங்கிட்டு அதை வச்சு நம்ம கடனை அடைச்சிட்டு வீடு இருக்கட்டு அப்படின்னு நினச்சி இது பண்ணேன். ஆனால் நான் கிட்டத்தட்ட டிஎன்பிசி 5 வருஷம் படித்தேன். படிச்சுட்டே இருந்தேன். மேக்ஸில் மட்டும் விட்டுரும் பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து மேக்ஸ் வந்து சின்ன வயசில் நல்லாவே வரும், 90க்கு மேலே தான் மார்க் வாங்குவேன். ஏன்னு தெரில, அந்த சமயத்தில் டக்குன்னு அந்த ஒரு நிமிஷத்தில் என்னால் அந்த மேக்ஸை சால்வ் பண்ண முடிய மாட்டேன்ட்டு. ஜிகேல எப்போதுமே நான் வந்து 60க்கு மேலேயே வாங்கிடுவேன். இந்த மேக்ஸு கொஞ்சம் தமிழில் எது தமிழுமே நல்ல மார்க் வாங்கிடுவேன். ஆனால் அந்த மேக்ஸில் வந்து போயிடும் பார்த்துக்கோங்க. அதை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு ரொம்ப வருஷமாக போராடிட்டு கிடந்தேன். ஆனால் மேக்ஸ் படிக்கணுங்கும்போது வந்து அது மனசும் வந்தது கிடையாது. சரி, அதை விட்டுத்தாலும் நம்ம வந்து வேலை செஞ்சு இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப வந்து டைப்ரைட்டிங் கிளாஸ்க்கெலாம் போனேன். நான் ட்ரை பண்ணாத வேலையே கிடையாது பார்த்துக்கோங்க. எதையாவது சும்மாவே இருக்க மாட்டேன். ஆரி ஒர்க்கு கற்றுக்கிட்டேன், இந்த இதில் யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். தைக்கிறது அப்படி இப்படின்னு நான் ட்ரை பண்ணுவேன். ஆனால் அந்த இதில் எல்லாத்துலேயும் கிடைச்சது வந்து அந்த அளவுக்கு எனக்கு எதுவுமே இது ஆகலை, செட் ஆகலை. சரி, லாஸ்ட்டாக டைப் ரைட்டிங் கற்றுக்கிட்டு டிஎன்பிசி எக்ஸாமை எழுதுவோம், அதாக இருந்தால் கொஞ்சம் மார்க் கம்மியிலே வேலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் கிளாஸ் போனேன். கரெக்டாக ஒரு 2 மாதம் போனேன். அதுக்குள்ளே வந்து கிட்னி ஃபெயிலியரு. இங்கே வந்து டாக்டரை பார்க்கும்போது அனிமியான்னு சொன்னாவில் 2 யூனிட் பிளட் ஏற்றுங்க. அதுக்கப்புறம்ங்கும்போது அந்த 2 யூனிட் பிளட்டில் 1 யூனிட் ஏற்றும் போது ஒரு பிளட் டெஸ்ட்டில் வந்து கிரியேட்டின் 4ன்னு கண்டுபிடிச்சிட்டாவ. அதுக்கப்புறம் என்ன, என் கனவு எல்லாத்தையும் சதைச்ச மாதிரி ஆகிப்போச்சு. நானும் எல்லாத்துட்டையும் கேட்பேன், இப்போ நான் எனக்கு கிட்னி ஃபெயிலியர், நான் எக்ஸாம் எழுதுனா எனக்கு வேலை கிடைக்குமான்னு. ஏன்னா வந்து எக்ஸாமுக்கு அப்புறமே மெடிக்கல் டெஸ்ட் என்னமோ ஃபிட்டு என்னதோ ஒரு டெஸ்ட் எடுப்பாகலாம் அந்த இதுக்கு. அதில் தான் நம்ம ஃபெயிலியர் ஆயிடுவோமேன்ட்டு ஒரு தாட்டு இருந்தாலும் என் புக்கெல்லாம் பார்த்தா வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஆயிடுவேன்னு தான் கெட்டி மேலே தூக்கி போட்டிருக்கேன். ஏன்னா எங்கிட்ட அந்த புக்கெல்லாம் அடுக்கி வைக்கவும் இடம் கிடையாது. நான் ஏன்னா வந்து அந்த ஒவ்வொரு புக்கு, அந்த டிஎன்பிசி புக்கு கலெக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒவ்வொரு பழைய கடையாக போய் தேடுவோம் பார்த்துக்கோங்க. புக்கு வாங்க கூட எங்கள்கிட்ட காசு இருக்காது. ஒரு புக்கு 100 ரூபாய்க்கு விற்பாவங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் புக்கு. நான் பிள்ளைகள்கிட்ட கேட்டு பார்ப்பேன், ஒன்றும் தராது, ஸ்கூல்லேயே வாங்கிட்டாவ அக்கா, தர மாட்டேங்கிறாவே அப்படி சொல்லிடுவாங்களா. அப்புறம் ஒவ்வொரு பழைய கடையாக போய் தேடுறது. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவு இருக்கும். அதுவும் மத்தியானத்துக்கு மேலே சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு உடனே என் கூட வந்து புக்கு தேட வருவாவ. அப்படி ஒவ்வொரு இரும்பு பழைய கடையில் போய் தேடி எப்படியோ இது பண்ணேன். ஆனால் எதுவுமே நடக்கலை மக்களே. அந்த இதில் வந்து எனக்கு கண்டிப்பாக பிபி வந்திருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஏன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, கடன் ஒரு சைடு இருக்குது, அதுக்கு வட்டி என்னால் கட்ட முடியல. அப்படி நினச்சேன். இப்போவும் கடன் இருக்குது, ஆனால் வந்து பார்த்துக்கலான்னு அப்படி ஒரு இது வந்துட்டு. ஏன்னா முன்னாடி கவலைப்பட்டு கிட்னி சட்னி எல்லாம் போயிட்டு இனியும் கவலைப்பட்டு இருக்கிற மற்றதையும் வந்து கஷ்டப்படுத்தணும்னு விரும்பலை. அதனால் எனக்கு வந்து பிபியும் கிடையாது, சுகரும் கிடையாது. பிபி இருக்குது, இப்போ சுகர் இல்லை. கிட்னி என்ன சைஸில் இருந்துச்சு, இப்போ என்ன சைஸில் இருக்குது அப்படின்னு கேட்டவன், நான் முதல்ல இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி யூரினில் பிளட்டு வருதுன்னு பார்க்கும்போது என் கிட்னி 12 11.5ன்னு 2 சைஸில் இருந்துச்சு.
2 கிட்னியுமே. இப்போ வந்து எனக்கு கிட்னி வந்து 8க்கு போயிட்டு, நான் கிட்னி ஃபெயிலியர்னு கண்டுபிடிக்கும்போது 9, 8.8ன்னு 2 கிட்னி இருந்துச்சு. இப்போ வந்து 8.4, 8 இப்படி தான் இருக்குது. சுருங்கிக்கிட்டே வருது, அவ்வளோதான். ஏன்னா தண்ணி வந்து குடிக்கக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணணும் 800 ml. அப்புறம் நம்ம கிட்னி என்ன பண்ணும், ரெஸ்ட்டுக்கு போயிட்டு அவ்வளோதான். நீங்கள் எந்த ஊருன்னு கேட்குறாவ. நான் வந்து பேசுகிறத பார்த்தா வந்து எல்லோரும் திருநெல்வேலி. நான் திருநெல்வேலி தான் மக்களே. திருநெல்வேலியிலேருந்து வந்து திருப்பூருக்கு வந்து 15 வருஷம் ஆயிட்டு. இப்போ வந்து எங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன்னா கோயம்புத்தூர். உங்களுக்கே காமெடியாக இருக்குது. என்ன திருநெல்வேலி, திருப்பூர், கோயம்புத்தூர்னு. திருப்பூரில் ஹாஸ்பிட்டல் இல்லையா, கோயம்புத்தூர் போகிறீங்க. சரி, இவைய ஊரை வந்து இவைய விட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு டைம் டயாலிஸ் போயிட்டு வந்து நெக்ஸ்ட்டு டயாலிஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்டொமக் பெயின் இருக்குமா சிஸ்டர், சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டொமக் பெயின் எனக்கு வந்து எல்லாருமே கேட்டாவ. முன்னாடி கிட்னி ஃபெயிலியருக்கு முன்னாடி இடுப்பு வலி அப்படி இப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா, எனக்கு மெயின் இதே வந்து அந்த அளவுக்கு சிம்டமே எனக்கு தெரியல மக்கள். இப்படி கண்ணுக்கு மேலே லைட்டாக வீங்கியிருந்தால் கூட எனக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். என் கண்ணெல்லாம் குழி விழுந்த கண்ணு மாதிரி தான் கிடந்துச்சு. அதனால் ஒன்றுமே எனக்கு தெரியல. இப்போ வந்து எனக்கு அந்த ஸ்டொமக் பெயினில் இருந்த மாதிரிலாம் அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏதோ வந்து டாக்டர் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்குன்னு ஒரு ஃபுட்டு சொல்லியிருப்பா பற்றியில அந்த அளவு தான் சாப்பிடுவேன். வச்சாலாம் சாப்பிட மாட்டேன். தோசைன்னா ஒரு 2, இட்லின்னா ஒரு 3 இட்லி 4 இட்லி மட்டும் இறங்கும் சட்னி வச்சா. மற்றபடி சாப்பாடு இறங்காது. டயாலிஸ் வீக்லி 6000 ஆகுது, எப்படி சமாளிக்கிறீங்க? நீங்களும் ஒர்க்குக்கு போக முடியாது அப்படின்னு கேட்டிருக்கவன். நிஜமாகவே வந்து எனக்கு கிட்னி ஃபெயிலியர்னு கண்டுபிடிக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப சீரியஸாக இருந்தேன். ஐசியூலே தான் கிடப்பேன். அப்போ வந்து என்னோடய ஃபேமிலி சொந்தங்கள் அப்படி இப்படின்னு எல்லாரும் ஹெல்ப் பண்ணி கடனும் இருக்குது, அதையும் இது பண்ணி விட்டாவ. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு வீட்டை விற்கக்கூடாதுன்னு வச்சுருந்தது ரொம்ப கம்மி ரேட்லன்ட்டு விற்று இருந்த கடனை அடைச்சோம். இருந்தாலும் என்னால் வந்து வீட்டில் இருக்கவே முடியல. மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி நீங்கள் நினைக்கலாம் அவ்வளோ காசு ஆகுமான்னு. ஒரு ஐசியூக்கு வந்து என்னை தூக்கி எம்ஐசியில் கொண்டு போய் போட்டால் பார்த்துக்கோங்க. ஒரு எம்ஐசி வாடகை 50,000 பக்கம் வரும். அதுலேயே ஒரு 5 நாள் 6 நாள் கிடந்தேன். ஏன்னா ஒரு தடவை ஹார்ட் அட்டாக்லாம் வந்து உசுரெல்லாம் போய் அப்போ தான் வந்து எனக்கு கண் பார்வைலாம் போய் அப்படி இப்படின்னு ரொம்ப சீரழிஞ்சு போனேன். அதில் வந்து மறுபடியும் நான் எந்த கடனுக்கு கவலைப்பட்டேனோ உசுராக காப்பாற்றுறதுக்கு மறுபடியும் அதே அளவு 10 லட்சம் பக்கம் கடனை வாங்கி அதில் தான் வந்து டயாலிஸ் எப்படி பண்ணினிய? ஏன்னா வந்து ஒரு வருஷம் நான் காசு கொடுத்து தான் பண்ணேன்னு சொன்னேன். இப்படி கடனை வாங்கி தான் காசு கொடுத்து பண்ணியிருந்து. ஏன்னா என்னோடய சிச்சுவேஷன் இப்படி வந்து அப்பப்போ மூச்சு திணறல் வர்றதுனால ஒரே ஹாஸ்பிட்டலில் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. நுரையீரலில் தண்ணியே கொடுத்துருக்காது பார்த்துக்கோங்க. மூச்சு திணறல் நிறைய பேர் சொன்னாவா ப்ளட்டு கம்மியாக இருக்குதுனால. ஆமாம், அதனால் கூட இருக்கலாம். எனக்கு ஏன்னா ப்ளட்டு 5 ப்ளட்டு ஏற்ற 10க்கு கொண்டு வந்து வீட்டுக்கு போயிட்டு வாமா, அடுத்த டயாலிஸ் வாமா. ஆனால் வந்து எனக்கு பீரியட்ஸ் வந்து ஹெவியாக போய் அது ஸ்டாப்பே ஆக மாட்டேன்ட்டு. அதுவும் வந்து எல்லோரும் வந்து என்ன சிம்டம் உங்களுக்கு எதனாலங்கிறவ இதுதான் எனக்கு வந்து இந்த கிட்னி டயாலிஸுக்கு அப்புறம் வந்து இந்த பீரியட்ஸை வந்து கட்டுப்படுத்த முடியல. ஏற்றுற ப்ளட்டு எல்லாம் வெளியே வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அதை பீரியட்ஸுக்கு ஒரு பயாப்சி அது இதுன்னு பண்ணி ஒரு இதை போட்டு ஒரு வழியாகி அந்த பீரியட்ஸை நிற்கவே கிட்டத்தட்ட எனக்கு வந்து இப்போ ஒரு வருஷம் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ தான் எதுவும் ஸ்டாப் ஆகிருக்கு. இதுதான் அந்த கடனை வாங்கி தான் நாங்கள் வந்து ஒரு வருஷம் வந்து பார்த்தோம். இப்போ வந்து காப்பீடு வந்திருக்கு. இருந்தாலுமே மெடிசின் செலவு ஒரு மாதத்துக்கு 10,000 வருது. ஏன்னா ஊசி வந்து ப்ளட்டு வந்து நார்மலாக எல்லோரும் ஒரு 300 ரூபா ரேஞ்சில் ஒரு ஊசி பேர் சொன்னாவ.
அது வந்து போட்டு எனக்கு சுத்தமாக ப்ளட்டே ஏறலை. இப்போ வந்து 1500 ஒரு ஊசி வந்து எழுதி ஹோல்சேலில் எழுதி வாங்குகிறேன். அதை தான் போட்டுட்ருக்கேன். அது என்னட்டு அது போட்டு தான் வந்து இப்போ 2 மாதத்தில் வந்து 5ல் இருந்தது 8க்கு வந்திருக்கு. இப்போ பரவாயில்ல. இப்படி கடன் வாங்கி தான் சமாளித்தோம். இப்போ டயாலிஸ் வந்து காப்பீடல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடன் மட்டும் நிஜமே வாங்கக்கூடாது மக்களே. இது ஒரு காமெடி கதையை போச்சு. எங்கேயோ நான் அந்த ஒரு மெசேஜை படிச்சிருக்கேன். கடனுன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணினேன், ஆனால் மறுபடியும் 5 லட்சம் கடன் வாங்கி காப்பாற்றி வச்சுட்டாவே. இப்போ என்னோடய கடன் வந்து மொத்தம் 15 லட்சம்னு ஒரு மெசேஜில் நான் படிச்சிருக்கேன். அந்த கதையில் தான் இப்போ நான் இருக்கேன். கடன் தான் இருக்குது. இந்த இதில் வந்து எனக்கு கிட்னி எப்படி நான் வைக்க போகிறேன்னு எனக்கு ஒரு பெரிய இதாக தான் இருக்கும். ஆனால் ஒரு நம்பிக்கை, என் லைஃப் மாறிடும் எப்படியாச்சு அப்படின்ட்டு. யூடியூப் மூலமெல்லாம் நான் சொல்லலை. எனக்கு வந்து இப்போவும் வீட்டில் ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாமா அப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனால் நிறைய பேர் வந்து மசாலா இப்படி அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா மசாலா வீட்டில் லைட்டாக கொட்டினாலே அந்த மூக்கொலியே போய் தும்மி இதாயிரம் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து நோய்பட்ட கேஸு. ஏதாவது ஒரு வேலை செய்யலாமான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா வாரத்தில் 3 நாள் நான் டயாலிஸ் போயிட்டு வரேன்னால. உங்களுக்கு ஹெச்பி 8 இருக்குதுன்னு சொன்னீங்க, ஹேர் லாஸ் இருக்கான்ட்டு. இப்போ ஒரு 3 வாரமாக சரியான ஹேர் லாஸ் மக்களை. இவ்வளோ முடி பந்தாக வருது. இப்போ இது வந்து ஒழுங்காக சீவாமல் இருந்தோன்னு உங்களுக்கு அடர்த்தி அப்படி தெரியுது அங்கங்கே இது. ஆனால் ஹேர் லாஸ் ரொம்பவே இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு 6-7 மாதமாக அப்படி ஒன்றும் தெரியல. நான் எதுலேயே படிச்சிருக்கேன், முடியோட ஆயுள் காலம் வந்து 100 நாட்கள் இந்த சம்திங் தான். அதனால் எல்லா முடியும் கொட்டி வளரோன்ட்டு நானே என் மனசை தேர்த்திக்கிடுவேன். உங்களுக்கு டயாலிஸ் பண்ணி முடித்ததும் எப்படி இருக்கும்? குளிர், வாமிட்டிங், தலைவலி, தலைபாரம் அப்படி எதுவும் இருக்குமான்னு? எனக்கு இதில் எல்லாமே இருக்கும் டயாலிஸ் முடித்ததும். ஏன்னா வந்து குளிர் சம்திங் வந்து வரம் பார்த்துக்கோங்க. இந்த ஏசி நான் டயாலிஸ் பண்ணுற ரூமில் ஏசியே போட விட மாட்டேன். ஆனால் நர்ஸு திட்டுவாங்க, மிஷினுக்கு ஏசி ஓடணும் அப்படின்ட்டு. ஏன்னா குளிருது, எனக்கு போடாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி சண்டை தான் போட்டுட்டு கிடப்பேன். ஏசியை விடாமல் போட்டுட்டோம்னா எனக்கு குளிர் வந்துடும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வாமிட்டிங், தலைவலி சம்திங் எப்படின்னா பிபி அதிகமாகிட்டுன்னா எனக்கு தலைவலி பிடிச்சிட்டுன்னா வந்து லாஸ்ட்டில் வாந்தியில் தான் முடியும். வாந்தி எடுத்தாமோ தலைவலியே நின்றுடும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி நான் வந்து ஒரு டீயை குடித்து தலைவலியை நிற்க வச்சிடணுன்னு பார்ப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப கொடூரமாக வலிக்கும் பார்த்துக்கோங்க. அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்து அதுலேயே இந்த ஸ்பீட் பிரேக்கர்னு ஒரு சின்ன குட்டியாக வெள்ளைக்கோடு போட்டு வச்சுருப்பாங்க ரோட்டில். ஐயோ சாமி, அதிலெல்லாம் வண்டி ஏற்றினா என் தலைலாம் குலுங்கி ஒரு வழியாக ஆயிடுவேன். ஆனால் சரி, இவ்வளோ வழியும் தாண்டி நம்ம பிள்ளைகளை போய் பார்க்க போகிறோன்ட்டு அப்படி ஒரு மன திருப்தியில் வருவேன் பார்த்துக்கோங்க. ஆனால் நான் டெய்லியும் சில சமயம் தலைவலி இருக்காது, அப்போ ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வருவேன். ஆனால் டெய்லியும் அதே மாதிரி இருக்குமான்னா இருக்காது. தலைவலி வரோம், அதையும் தாண்டிட்டு வந்து வர வேண்டியதான்ட்டு வீட்டுக்கு வருவேன் பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் என்ன ஆச்சுமா, எதுக்கு டயாலிஸ் பண்ணுறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாவ. கிட்னி ஃபெயிலியர் தான். ஏன்னா வந்து நான் முன்னாடி போட்டிருந்த வீடியோ வந்து ஒரு 10-15 வீடியோ டெலீட் பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க. டெலீட் பண்ண சொல்லிட்டாங்கன்ட்டு. அதனால் அதில் வந்து என்னோடய கதைகள் வந்து பாதி கிடக்கும், பாதி இல்லாமல் இருக்கலாம். இதுதான் கிட்னி ஃபெயிலியரால் தான் நான் வந்து டயாலிஸ் பண்ணுறேன். லாஸ்ட்டாக வந்து எப்படி செலவு மேனேஜ் பண்ணுறேன்னா, எப்படியோ கடவுள் வந்து வழிகாட்டி கூட்டிகிட்டு போகிறாரு பார்த்துக்கோங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதுவும் இந்த நோயெல்லாம் வந்து வசதி இல்லாதவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் கிடைக்கலன்னா அவையெல்லாம் போகிற கேஸு தான். ஐயோ கடவுளே, நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல் மாற்றுங்க, எதுக்கு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிறீங்க, ட்ரஸ்ட் மூலமாக பண்ணுறாவ அப்படி இப்படின்னு. ஒரு ஜென்ஸுக்குன்னா பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு நார்மலாக எல்லாத்துக்கும் வர்ற மாதிரி ஒரு மூச்சு திணறல்னு வரும் அப்படி இப்படின்னு இருக்கும். எனக்கு வந்து நிறைய ப்ராப்ளம். ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம், அது பெருசாக நிற்கிது எனக்கு பின்னாடி இருக்குது. அது என்றைக்குனாலும் பூகம்பமாக வரும். அதை வந்து எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து
திடீர்னு மூச்சு திணறல் ஃபிஸ்டலாக ஃபெயிலியர் ஆகிட்டுன்னா நான் மறுபடியும் என் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரணும். அப்போது வந்து இப்போ நான் காப்பீட்டில் பண்ணுறேன். மறுபடி புதுசாக பண்ணும்போது காப்பீட்டை கேன்சல் பண்ணிவிட்டு காப்பீட்டில் இது பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து என்னையும் புது பேஷண்ட்டாக போட்டு எல்லாம் புது ட்ரீட்மெண்ட்டாக எல்லா டெஸ்ட் எடுக்க சொல்லுவோம். அதெல்லாம் பிரச்சனை இதா மக்களே. இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில் பெரிய ஹாஸ்பிட்டல் தான், அதில் பார்க்குறேன். நான் காப்பீட்டில் பார்க்குறேன். எல்லா வசதியும் இருக்குது ஹாஸ்பிட்டல்லே. அதனால் வந்து நம்ம இப்படியே அமைதியாக இருந்துட்டு அமைதியாக போய்க்கிடணும். அங்கிட்டு போகிறேன் இங்கிட்டு போகிறேன்னு நம்ம உடம்ப வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அவ்வளோதான். ஒரு ஹாஸ்பிட்டலில் நம்மளுக்கு வந்து டயாலிசிஸ் செட் ஆகிட்டுன்னா அங்கிட்டு பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இங்கே என்னோடய இஜிஎஃப்ஆர் ரேஞ்சு என்னோடய கிட்னி நல்லாவே இருந்துச்சு அப்படின்னா நான் நிஜமாக வேறு ஏதாவது மெடிசின் ட்ரை பண்ணியிருக்கலாம். மேபி மறுபடியும் நம்ம நார்மல் ஆகலைன்னு எனக்கே தெரியும். ஏன்னா வந்து நானும் ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட்டு. ஆனால் இப்போ தான் நான் வந்து முன்னாடி படித்ததுக்கு இப்போ எனக்கு நோயின்னு வந்ததுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப அதையே போட்டு சர்ச் பண்ணி எல்லாமே கேட்டு வாங்கி எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளோட இஜிஎஃப்ஆர் 5. இதுக்கு மேலே என்னத்தை பண்ண? கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற வர அமைதியாக உடம்புல எந்த பிரச்சனையும் ஆகாமல் ஒரே ஹாஸ்பிட்டல் பண்ணிவிட்டு ஒரே ஹாஸ்பிட்டல் இப்படி வெளியே வந்துடுவோம் அப்படின்னு பார்த்துட்டு தூரம்தான். இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்ரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி தான் என் ஹாஸ்பிட்டலு. இருந்தாலும் அந்த ட்ரீட்மெண்ட்டை நல்லா பண்ணிவிட்டு வரோமா அப்படின்னு பார்க்குறதுக்காண்டி தான் நான் போகிறேன் மக்களே. அவ்வளோதான். இதுதான் கடன் தான் இருக்குது. இப்போவும் கடனை நினச்சி கவலை வரும். ஆனால் கடனை நினச்சி கவலைப்பட்டு ஆல்ரெடி நம்ம வந்து உடல் ரீதியாகவும் பிரச்சனை வந்து இது ஆயிட்டு என்ன பண்ண சமாளிக்கலாம் முடியலை நிஜமாவே. பசங்க இருக்காங்க. ஏதோ கடவுள் விட்ட வழியில் இருக்கட்டுன்னு விட்டாச்சு மக்களே.